செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அபியூஸ் இந்த விஷயங்கள் எடுத்தோம்னா அது குறிப்பா எல்லா ஜெண்டர் மேலேயும் நடந்தாலும் அதிகமா நடக்கிறது பெண்கள் மேல. அது யாராலையும் மறுக்க முடியாது. பாலியல் சீண்டல்கள் நிகழ்த்தக்கூடிய, பாலியல் வன்முறைகள் நிகழ்த்தக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா ஈஸி டார்கெட்டா குழந்தைங்களை பாக்குறாங்க. பெண்களை விட ஈஸி டார்கெட். குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரிந்த நபர்களால தான் அதிகமா செக்ஷுவல் அபியூஸ்க்கு உள்ளாகுறாங்க. அப்பாவே குழந்தைய பிரெக்னென்ட் ஆக்குறது, அப்பாவே குழந்தைய செக்ஷுவல் அபியூஸ் பண்றது, நீங்க சொல்ற மாதிரி கூட பிறந்த அண்ணன் நம்பி பக்கத்துல படுக்கிறோம் அவங்க செக்ஷுவல் அபியூஸ் பண்றது, அந்த குடும்பத்துல அது நடக்குதுன்னு ஒரு குழந்தை போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னாலுமே, யார்கிட்ட சொன்னாலுமே சரி, குழந்தையோட பாதுகாப்பு முக்கியமா, குடும்பத்தோட ரெப்யூட்டேஷன் முக்கியமா? அப்போ இவளோட பாதுகாப்பை இழக்க வச்சு, இவளுடைய கௌரவத்தையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் இழக்க வச்சு ஒரு குடும்பத்தோட கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்திய குடும்பங்கள் ரொம்ப தயாரா இருக்கு. இது ரொம்ப அசிங்கமான ஒரு உண்மை. பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி தரப்படுதா? இந்த கட்டாயமா. ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் அண்ட் சமூக செயல்பாட்டாளர் திலகவதி மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நானும் ரொம்ப நலமா இருக்கேன் மேம். இப்போ சொசைட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண் பிள்ளைகளுக்கான, இப்போன்னு இல்லை எப்போவுமே பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், எஜுகேஷனா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தா ஓரளவுக்கு அவங்கள பாதுகாக்க முடியும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அது என்னவா இருக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில? பொதுவா பெண் குழந்தைகள் அப்படின்னாவே ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு ஹேட்டு, இன்னொன்னு செலிப்ரேஷன். இது ரெண்டுத்துக்குள்ளதான் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இன்ஃபேக்ட் அது குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஒண்ணு இந்த ஹேட் பக்கம் நிக்கிறாங்க. கிராமங்கள்ல இன்னமும் அந்த ஹேட் இருக்கு. அப்படி இல்லைன்னா அது கொண்டாட்டமா இருக்கு. என் பொண்ணு பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளை தான் வீட்டுக்கு அழகு, ஆசை, இது எல்லாமே. ஆஸ்திக்கு ஒண்ணு, ஆசைக்கு ஒண்ணு. ஆஸ்திக்கு பையன், ஆசைக்கு பொண்ணுன்னு சொல்லி அதை பெண்கள்னாவே அன்பா அப்படி பண்றாங்க. ஆனா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒண்ணு இருக்கு. அந்த பெண் குழந்தை, அதுக்கான உலகம், அதுக்கான பாதுகாப்பு, அதுக்கான பவர், அதுக்கான எம்பவர்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மரியாதை, ரெஸ்பெக்ட், இதை பத்தி எல்லாமே நம்ம குடும்பங்கள் கவனிக்கிறது இல்ல. ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம், இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ பெண் குழந்தைகள் அப்படின்னும் போது நம்ம சமூகத்துல ரொம்ப மோசமான விஷயங்கள் அவங்க மேல நடக்குது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அபியூஸ் இந்த விஷயங்கள் எடுத்தோம்னா அது குறிப்பா எல்லா ஜெண்டர் மேலேயும் நடந்தாலும் அதிகமா நடக்கிறது பெண்கள் மேல. அது யாராலையும் மறுக்க முடியாது. அதே போலதான் குழந்தைகள் அப்படின்னும் போது எல்லா குழந்தைங்க மேலேயும் செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது, யாருமே மறுக்க முடியாது. குறிப்பா பெண் குழந்தைகள் மேல அதிகமா நடக்குது. பெண் குழந்தைகள் அப்படிங்கிறத நம்ம ஏன் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பேச வேண்டியிருக்குன்னா, பெண்கள் மேல நடக்கும்போது அது என்ன நடக்குதுன்னு பெண்ணுக்கு தெரியும். அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது ஒரு பெண்ணுக்கும் ஒன்னொன்னு விதமா மாறுமே தவிர, அட்லீஸ்ட் தே நோ. பட் குழந்தைன்னும் போது அந்த குழந்தைக்கு நமக்கு நடக்கிறது சரியா தப்பா, இதை நம்ம வெளில சொல்லணுமா சொல்லக்கூடாதா, இது என்னன்னே புரியாம இருக்காங்க. ஸோ இந்த பாலியல் சீண்டல்கள் நிகழ்த்தக்கூடிய, பாலியல் வன்முறைகள் நிகழ்த்தக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா ஈஸி டார்கெட்டா குழந்தைங்களை பாக்குறாங்க. பெண்களை விட ஈஸி டார்கெட். பெண்கள் வளர்ந்தவங்க போலீஸ் போயிடுவாங்க, வீட்டுல சொல்லிடுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, இழுத்து போட்டு அடிச்சிடுவாங்க. குழந்தை அதை பண்ணாது. ஸோ அவங்களுக்கு ஈஸியான டார்கெட் ஒரு குழந்தை. ரீசெண்டாக நான் ஒரு ரீல் பார்த்தேன். ஹரியானான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சொந்த அண்ணனால ஒரு குழந்தை வீட்டில் ப்ரெக்னென்ட் ஆகி, ஆனால் அந்த அண்ணன் மேலே அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே கேஸ் கொடுக்க கூட ரெடியா இல்லை, அந்த பையனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. சொந்த வீட்லேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி கேசஸ் ஏதாவது நீங்க பார்த்துருக்கீங்களா மேம் பெண் குழந்தைகளுக்கு? கண்டிப்பா. நீங்க சொன்ன கேசஸ் இருக்கு இல்லையா, இது சொந்த வீடுகள்ல குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரிந்த நபர்களால தான் அதிகமா செக்ஷுவல் அபியூஸ்க்கு உள்ளாகுறாங்க. ஏன்னா அந்த தெரிந்த நபருக்கு தெரியும் அந்த குழந்தை யாரு, அந்த குழந்தையோட குடும்பம் எப்படிப்பட்டது, குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ண யாராவது இருக்காங்களா, குழந்தை எப்படி பேசும், இது எல்லாத்தையும் அவங்க அப்சர்வ் பண்றாங்க. அப்போ குழந்தைகளை மேல செக்ஷுவல் அபியூஸ் நடத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகமா சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், இவங்க தான் அதிகமா பண்றாங்க. ஆனா நாம என்ன சொல்லி வளர்க்குறோம் குழந்தைங்க கிட்ட, வெளியில கடைக்காரங்க கிட்ட பார்த்து நடந்துக்கோ, ஆட்டோ ஓட்டுறவங்க கிட்ட பார்த்து நடந்துக்கோ, ஸ்கூல்ல பார்த்து நடந்துக்கோ, இது எல்லாமே சொல்றோம் இப்போ அதிகமா. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சொந்த குடும்பங்கள். அப்பா, எக்ஸாக்ட்லி அப்பா இப்பெல்லாம் அதிகமா கேள்விப்படுறோம். ரொம்ப அது அப்பாவா அப்படின்னு இருக்கும்.
அவ்வளோ அப்பாவே வந்து குழந்தைய பிரெக்னென்ட் ஆக்குறது, அப்பாவே குழந்தைய செக்ஷுவல் அபியூஸ் பண்றது, நீங்க சொல்ற மாதிரி கூட பிறந்த அண்ணன் நம்பி பக்கத்துல படுக்கிறோம், அவங்க செக்ஷுவல் அபியூஸ் பண்றது, தாத்தாக்கள் இந்த மாதிரி ரேப் அட்டெம்ப்ட் வந்து பண்ணது எல்லாமே நான் ஒரு கேசஸ் நாங்க ரீசெண்டா பார்த்தோம். ஸோ இப்படி எல்லாமே இருக்கு. ஸோ இதுல என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி ஹைலைட் என்னன்னா, அந்த குடும்பத்துல அது நடக்குதுன்னு ஒரு குழந்தை போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னாலுமே, யார்கிட்ட சொன்னாலுமே, சரி குழந்தையோட பாதுகாப்பு முக்கியமா, குடும்பத்தோட ரெப்யூட்டேஷன் முக்கியமா, அல்லது அந்த குழந்தை பண்ண ஆம்பளை இருக்கார்ல, அந்த ஆம்பளையோட பிரசன்ஸ் அந்த குடும்பத்துல முக்கியமா, அந்த ஆம்பளை முக்கியமா, பாதிக்கப்படுற குழந்தை முக்கியமானா அந்த குடும்பம் அந்த ஆம்பளை முக்கியம்னு தேர்ந்தெடுக்குது. ஒரு குழந்தைய செக்ஷுவல் அபியூஸ் பண்ணது ஒரு அப்பானா அந்த 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 குற்றத்தை மறைக்க பாக்குறாங்க. அந்த அப்பா முக்கியம்னு நினைக்கிறாங்க, அந்த பையன் முக்கியம்னு நினைக்கிறாங்க, அந்த மாமா முக்கியம் நினைக்கிறாங்க, சித்தப்பா முக்கியம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த செக்ஷுவல் அபியூஸ் அந்த குழந்தைக்கு எவ்வளவு ட்ராமா இருக்கும் அப்படிங்கறத யோசிக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு அது வளர்ந்து பெரியவளாகி அது ஒரு உமனா மாறும்போது எவ்வளவு ஹாண்டிங்கா அந்த குழந்தைக்கு அது இருக்குங்கிறத பத்தி யோசிக்க மாட்டாங்க. அந்த குழந்தையோட பாதுகாப்பு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி ஒரு குடும்பம் யோசிக்கல. ஏன்னா பெண் எப்பவுமே குடும்பத்துக்கான ஒரு பொருள், குடும்பத்தை கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொருள். அப்போ இவளோட பாதுகாப்பை இழக்க வச்சு, இவளுடைய கௌரவத்தையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் இழக்க வச்சு ஒரு குடும்பத்தோட கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்திய குடும்பங்கள் ரொம்ப தயாரா இருக்கு. இது வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு உண்மை. நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த பிரெக்னன்சி இந்த விஷயங்கள், இது எல்லாமே டீனேஜ் பிரெக்னன்சிஸ் வந்து ரீசன்ட் டைம்ல ரொம்ப அதிகமா இருக்கு. குளோபலி வந்து அடலசன்ட் பிரெக்னன்சில இந்தியா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அடலசன்ட் டீன் பிரெக்னன்சில இந்தியா இருக்கு. சில கண்ட்ரிஸ் இருக்கு, அதுல முக்கியமான கண்ட்ரியா இந்தியா இருக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களை எங்க நம்ம வந்து தவற விடுறோம், எங்க நம்ம பாதுகாக்காம இந்த சமூகமா நம்ம தவற விடுறோம். ஏன்னா ஒரு அம்மா குழந்தைய ஒரு கோழி குஞ்சு மாதிரி பொத்தி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. கண்டிப்பா. ஸோ இது ஒரு சமூகத்தோட கடமை, இது வந்து ஒரு அரசோட கடமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ குழந்தைங்க கிட்ட நீங்க என்ன பேசுவீங்க, என்ன சொல்லி தருவீங்க? இந்த மாதிரி கேசஸ் அங்கங்க நம்ம பாக்குறோம். அங்கங்க இவ்வளோ மோசமா குழந்தைங்களை மாசக்கணக்கா அபியூஸ் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை அவங்க அப்பாவால தொடர்ச்சியா அபியூஸ் பண்ணப்பட்டு ரேப் அண்ட் தென் அந்த குழந்தை வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அது வந்து அவங்க அம்மாக்கு தெரியுது, அவங்க அம்மா வந்து இதை வெளியில சொல்லாதுங்கிறாங்க. குழந்தைகிட்ட வெளியில சொல்லாதேங்கிறாங்க. அதுதான், ஏன்னா அந்த உமனே வந்து அங்க அவளே அந்த ஆப்ஜெக்ட் தான், அவளே அந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொருள் தான். அவ எப்படி தன்னோட குழந்தைய வந்து அதுல இருந்து மீட்டு கொண்டு போய், நான் நிறைய கேசஸ்ல பாக்குறேன், நியாயமா கோவம் வர வேண்டியது அந்த அம்மாக்கு. ஆனா அம்மாக்கள் கோவப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தையோட பாதுகாப்பு முக்கியமா, புருஷன் முக்கியமா, குடும்ப கௌரவம் முக்கியமா, பாதுகாப்பு முக்கியமா, குடும்பத்தோட ஆண் நண்பர்கள் முக்கியமா, ஆண் நபர்கள் முக்கியமா அப்படின்னா அவங்கதான் முக்கியம்னு அவங்க முடிவுகள் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணே அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க, அந்த பொண்ணே அங்க அடிமையா தான் இருக்கு, அந்த பொண்ணுக்கே இந்த கலாச்சார கட்டுப்பாடுகள், அவளுக்கே அவ சுயமரியாதையை சொல்லி கொடுக்கல. அப்ப குழந்தையோட சுயமரியாதையை அவ எப்படி காப்பாத்துவா? இதுக்கான ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கும் மேம்? இந்த மாதிரி நடக்குதுன்றப்ப சொந்த அப்பாவேன்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சில பேருக்கு அது நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப வெளியே வரல, வெளியே வந்து அவங்க சொல்லல, அது அப்படியே வந்து அந்த குழந்தைய வந்து நார்மல் பண்றாங்கன்றப்ப அவங்க மேல என்ன ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க? அப்ப அவங்களுக்கான தண்டனைகள் என்னவா இருக்கும்? அப்ப போக்சோ அப்படிங்கிற ஒரு சட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சட்டத்துல கிளியர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அப்பாக்கள், அண்ணாக்கள், நெருங்கின குடும்ப உறவினர்கள் இந்த மாதிரி கேட்டகரியில பண்றவங்க செக்ஷுவல் அசால்ட்டோ பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டோ பண்ணும்போது தண்டனைகள் மிக மோசமா இருக்கும். இப்போ நீங்க தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க ஒரு குழந்தைய அபியூஸ் பண்றாங்க, நம்ம பாக்குற மாதிரி கடைக்காரங்க, குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு போற டிரைவர்ஸ், இந்த மாதிரி நபர்கள் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம தேர்ட் பர்சன் பார்க்க வேண்டிய நபர்களை விட அந்த குழந்தைய யாரை நம்பி நம்ம ஒப்படைக்கிறோம்? குடும்ப உறுப்பினர்கள், போலீஸ் ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரியா இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் அதை பண்ணும்போது, டீச்சர், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பண்ணும்போது அதை வந்து அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்னு சொல்லுவோம். அவங்களுக்கு மிக மோசமான தண்டனைகள் நார்மலா இன்னொரு பர்சன் அதை பண்றதை விட. சோ இதுதான் வந்து போக்சோ சொல்லுது. இப்போ போக்சோல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கறத எதெல்லாம் சொல்றாங்கன்னா, தொடுறது மட்டும் தான் கிடையாது. நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்றோம், அதை பத்தி நான் சொல்றேன். பட் தொடுறது மட்டும் கிடையாது, ஒரு குழந்தைய வந்து தவறான ரீதியில சிக்னல் பண்றது, ஆபாசமாக பார்ப்பது, அவங்களுக்கு போனோகிராஃபிஸ் காட்டுறது, அதே போல அவங்க கிட்ட தவறான போட்டோஸை காட்டுறது, ஆபாசமான கேள்விகள் கேட்கறது, பதில் சொல்ல வைக்கிறது, ஆபாசமான பாடல்களை பாடுறது, காட்சிகளை காட்டுறது, இந்த மாதிரி பிடிக்காத மாதிரி தொடுறது, தட்டுறது, இது எல்லாமுமே ஹராஸ்மெண்ட்ல வரும். ஆனா செக்ஷுவல் அசால்ட்டுங்கிறது அதை விட அதிகம் ஒரு வீரியமான ஒரு குற்றம்.
அதுல வந்து ஒரு குழந்தையோட சில உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகளை தொடவே கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அதை பத்தி பேச மாட்டோம். அந்த உறுப்புகளோட நேம குழந்தைங்களுக்கு சொல்ல விட மாட்டோம். அதை சொல்லி கொடுத்தாதான் இது தப்புன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தைகிட்ட போய் இது என்னன்னு கேட்டா கண்ணுன்னு சொல்லும், மூக்குன்னு சொல்லும். ஆனா அதே குழந்தைகிட்ட வந்து நம்ம திடீர்னு ஒரு நம்மளுடைய தொடைகளுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு பேர் என்னன்னு கேட்டா அந்த குழந்தை அப்படியே அமைதியாயிடும். ஏன்னா இந்த சொசைட்டி வளர்க்கறதே அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லி வளர்க்கறதுன்னா அது ஒரு மோசமான இடம், அதை வந்து பேசக்கூடாது, அதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு. ஆனா அந்த குழந்தைக்கு அபியூஸ் நடக்கிறதே அங்கதானே. அந்த குழந்தைகிட்ட அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறீங்க, அதை சொல்றது வந்து அசிங்கம்ன்றீங்க, அதை பத்தி பேசுறது அவமானங்கிறீங்க. குட் பாய்ஸ், குட் கேர்ள்ஸ், குட் சில்ட்ரன் அதை பத்தி பேச மாட்டாங்கன்னு சொல்லி வளர்க்குறீங்க. அப்போ அந்த குழந்தைக்கு அங்க ஒரு விஷயம் நடக்குது, அங்க ஒரு அபியூஸ் நடக்குது. அப்போ அந்த குழந்தை எப்படி வெளில சொல்லும்? இதை பத்தி பேசக்கூடாதுன்னா அப்ப அங்க அபியூஸ் நடக்கிறதையும் வெளில சொல்லக்கூடாது. இதுதான் அந்த குழந்தைக்கு புரியுது. அப்போ நீங்க எப்போ அந்த உறுப்புகளை நேமிங் பண்றதுக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அப்பதான் அந்த குழந்தைக்கு முதல் முறையா அவேர்னஸ் கிடைக்கும். இது தைரியமா சொல்லலாம், போல்டா சொல்லலாம். நமக்கு என்ன அசிங்கம், நம்ம அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ போக்சோல என்ன சொல்றாங்கன்னா இந்த செக்ஷுவல் அசால்ட்டுக்கு சில உறுப்புகள் சொல்றாங்க. ஒன்னு பிரெஸ்ட், மார்பகம்னு சொல்லுவோம், சரிங்களா. ரெண்டாவது குழந்தையோடைய ஜெனிட்டல்ஸ், அதை வந்து நம்ம பெண் உறுப்புக்கு என்ன சொல்றோம், வெஜைனான்னு சொல்றோம், ஆண் உறுப்புக்கு பெனிஸ்ன்னு சொல்றோம். அவ்வளவுதான். இதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவ்வளோ தயக்கம் பெற்றோர்களுக்கு. அப்ப நீங்க அதை சொல்லி கொடுக்கவே இவ்வளவு தயங்குறீங்கன்னா அந்த குழந்தை எப்படி வந்து உங்கள்கிட்ட சொல்லும்? அது ஏதோ தப்பு, இது சொன்னா அம்மா அடிப்பாங்க, இதை பத்தி பேசினாலே அம்மா அடிக்கிறாங்க, அப்பா திட்டுறாங்கன்னா இது நமக்கு நடந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய தப்பா இருக்க முடியும்? இது நம்ம போய் எப்படி சொல்றது அப்படிங்கிற அதுல அவேரா இருந்து கட்டாயமா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், பள்ளி பேரண்ட்ஸ் கூட சரி சமூகத்துல இப்படிதான் வளர்றாங்க, குடும்பங்கள் அப்படிதான் வச்சிருக்குன்னு கூட வச்சுப்போம். ஆனா கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டிய, அறிவை வளர்க்க வேண்டிய பள்ளிக்கூடங்களே இதை வெளிப்படையா குழந்தைங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க. ஒரு குழந்தை சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். ஒரு குழந்தை உடல் ரீதியா உள ரீதியா ப்ரொடெக்டடா இருந்தா மட்டும்தான் அது படிக்க முடியும். நீங்க ஒரு படிச்சு இவ்வளவு அளவுக்கு குழந்தை போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சைல்ட் செக்ஷுவல் அபியூஸால பாதிக்கப்படுற குழந்தை கண்டிப்பா அகாடமிக்ஸ்ல அவங்களால கவனம் செலுத்த முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்க ஃபெயில் ஆயிடுறாங்க. அந்த குழந்தைங்களால படிக்க முடியல. அவங்களுக்கு அவ்வளோ டிப்ரெஷன்ல ட்ராமால இருக்கும் போது எப்படி படிப்பாங்க? ஸோ இதை கவனிக்க வேண்டிய இடம் பள்ளிகள், இதை வந்து மானிட்டர் பண்ண வேண்டியது அரசாங்கம், சரிங்களா. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு தன்னுடைய உடல் பற்றி செக்ஷுவல் அபியூஸ் பத்தின அவேர்னஸ், சைல்ட் செக்ஷுவல் அபியூஸோட ப்ரிவென்ஷன், இதை எல்லாமே கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல குட் டச் பேட் டச் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, இதுல நம்ம பொதுவா வந்து குட் பேட்னு நம்ம சொல்ல மாட்டோம், சேஃப் அன்சேஃப்னு தான் சொல்லுவோம். சேஃப் டச் அன்சேஃப் டச் தான் நாங்க பிராக்டிஸ் பண்றோம். ஏன் அதை நம்ம அப்படி சொல்றோம்னா எது குட் எது பேடு அப்படிங்கிறது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம ஆண் குழந்தைங்களுக்கும் சொல்லி தரப்படுதா? இந்த கட்டாயமா இதை சொல்லி கொடுக்கறவங்க எல்லா ஜெண்டர் குழந்தைங்களுக்கும் தான் சொல்லி கொடுக்குறோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி சில இடங்கள்ல இது என்னமோ பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நடக்குது, பெண் குழந்தைங்க மட்டும்தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அது ரொம்ப தவறானது. குழந்தைங்க நீங்க கேசஸ் கேட்டீங்க இல்லையா, நிறைய ஆண் குழந்தைங்களுக்கு சக மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஆணுறுப்புல வந்து அந்த குழந்தைய வந்து மண்ணை தூவி விடுறது, அபியூஸ் பண்றது, இதெல்லாம் அவங்களோட ஈக்குவல் ஏஜ் சில்ட்ரனே பண்றாங்க. இல்லைன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கிற அப்பர் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்றாங்க. அதே போல பெரியவங்களும் பண்றாங்க, குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க. அப்போ ஆண் குழந்தைங்களுக்கும் அது தெரியணும், இதெல்லாம் தப்பு, இதை பண்ணுனா நம்ம வெளியே சொல்லணும், பிளஸ் நாம யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியணும். ஏன்னா ஆண் குழந்தைங்களை அதை பண்றாங்கன்னும் போது தப்புன்னு அவங்களுக்கு தெரியணும். சோ இந்த ரீசன்ஸ்க்காக நம்ம கட்டாயமா இதுதான் நம்ம செக்ஸ் எஜுகேஷன் சொல்றோம். செக்ஸ் எஜுகேஷன்ற பேரை கேட்டாலே பதறாங்க எல்லாரும். செக்ஸ் எஜுகேஷன்றது ஒண்ணும் கிடையாது. உடம்போட உறுப்புகள் பேர் என்ன, அங்க யாருன்னா தொட்டா அதை என்ன பண்ணணும், அது தப்பா ரைட்டா, இது எந்த மாதிரி தொடுதல் வந்து தப்பு, எந்த மாதிரி தொடுதல் வந்து சரி, இதையெல்லாம் பேசுறதா செக்ஸ் எஜுகேஷன். ஆனா அதை கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு வந்து குரல்கள், எதிரான குரல்கள், கலாச்சார காவலர்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு குழந்தைங்க வந்து அபியூஸ் ஆகும் போது அவங்க காணாம போயிடுவாங்க. நாம வந்து இதை படிங்க, நம்மளுடைய புத்தகங்கள் என்ன சொல்லுது, நம்மளுடைய மதங்கள் என்ன சொல்லுதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு குழந்தைங்களை பாதுகாக்கிறத பத்தி அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. யாருமே இதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கல அப்படின்ற ஒரு ஜோன் தானே இருக்கு இப்பயும். இப்ப வந்து அரசு நல்ல விதமா போக்சோவை பள்ளிகள்ல, குறிப்பா அரசு பள்ளிகளும் ஓரளவுக்கு இதை கொண்டு போறாங்க. ஆனா இந்த தனியார் பள்ளிகள், இப்போ ஒரு குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட கேட்டீங்கன்னா, சைல்டு ஹெல்ப் லைன் கேட்டீங்கன்னா 10, 9, 8ன்னு சொல்லிடுவாங்க. ஆனா நிறைய பிரைவேட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது.
ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்கள வந்து ஒரு ஒரு பிராய்லர் கோழிகள் மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சுறாங்க. அப்போ அந்த குழந்தையோட படிப்பு, ஸ்கூலோடைய சக்சஸ், அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இதில் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. குழந்தைங்களோட பாதுகாப்பு, ஸ்கில்ஸ், தனித்திறன்கள் இதையெல்லாம் வந்து அரசு பள்ளி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுது. அதிகமா வந்து கலைத்திறன்கள் வளர்க்கிறது, குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது, இதெல்லாம் அரசு பள்ளிகள் பண்றாங்க. அப்போ ஆனா பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் அது நம்ம குழந்தைங்க தான். அதனால பொதுவா அரசு வந்து எல்லா பள்ளிகள்லயும் இதை என்ஷூர் பண்ணணும். ஓகே. இது காமனா மேண்டேட்டரி ஆக்கணும் எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே இதை மேண்டேட்டரி ஆக்கணும். ஓகே. ஆனா இது எந்த அளவுக்கு ப்ராசஸ்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா ஸ்கூல்ஸ்லயுமே சில மோசமான விஷயங்கள் நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் டீச்சர்ஸ், ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட சில பயங்கள் இருக்கு அப்படின்றப்ப உண்மையாவே அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு? குழந்தைங்களுக்கு அடிப்படையா சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை யாராவது தொடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்க நோ சொல்லலாம், தப்பு கிடையாது. நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோம்னு பாத்தீங்கன்னா, பெரியவங்கள மதிக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ, அடம் பிடிக்காத அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த பெரியவங்க என்ன வேலை பாக்குறாங்க? குழந்தைங்களை தவறா தொடுறாங்க, குழந்தைங்க மேல அத்துமீறுறாங்க. அப்போ இதையெல்லாம் பண்ணும்போது ஒரு குழந்தை, அவங்க நம்ம பெரியவங்க, நம்ம அவங்கள மரியாதை கொடுக்கணும், அவங்க செஞ்சா பாசத்துல தான் செய்வாங்க அப்படின்னு 2 சிந்தனைக்கும் நடுவுல குழந்தைங்க வந்து ரொம்ப தள்ளாடுறாங்க. அப்ப நீ குழந்தைக்கு முதல்ல சொல்ல வேண்டியது, உன் உன் உடல் உன் உரிமை. நீ குழந்தையா இருந்தாலும் இந்த உடல் அப்பா அம்மாது கிடையாது. உன்னை உலகத்துக்கு கொண்டு வந்தோன்றதுக்காகவே இந்த உடம்பு வந்து எங்களது கிடையாது, உன்னோடது. சோ உனக்கு மத்தவங்க தொடுறது பிடிக்கல, அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா தாராளமா என்னை அங்க தொடாதீங்க, என்னை மடியில இருந்து இறக்கி விட்டுருங்க, என்னை கட்டி பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்குன்ட்டு குழந்தைங்களை தொடாமையே வளர்க்கணுமா, குழந்தைங்களை தொடாமையே நம்ம வந்து பாசம் எப்படி காட்டுறது, இப்படியெல்லாம் ஒரு சில கேள்விகள் வருது. அந்த குழந்தைக்கு குட் டச், சேஃப் டச், அன்சேஃப் டச் எதுன்னு சொல்லி கொடுக்கணும் நாம தான். ஓகேவா? உனக்கு இதுல 2த்துக்கும் நடுவுல ஒரு டச் இருக்கு, அது பேர் தான் கன்ஃபியூஸ் டச்னு சொல்லுவோம். இந்த கன்ஃபியூஸ் டச்னா என்ன தெரியுமா? இவங்க நம்ம தொடுறாங்க, இவங்க வந்து நமக்கு ரொம்ப வருஷமா நம்மள பாக்குறாங்க, வளர்க்குறாங்க, இவங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், நல்லவங்க தான். ஆனா இவங்க தொடுறது ஏன் எனக்கு பிடிக்கல, எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கே, இவங்க இந்த பகுதியில தொடுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு குழந்தைக்கு கன்ஃபியூஸ் வந்தாலே அது அன்சேஃப் டச் தான் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சேஃப் டச், அன்சேஃப் டச், குட் டச், பேட் டச் சூழ்நிலையில நடக்கிறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஹேண்ட் ஷேக்கே கூட வச்சுப்போங்களேன். ஒரு ஹேண்ட் ஷேக் பண்றாங்க ஒரு குழந்தைக்குன்னா, ஹாய் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்டா அது குட் டச். ஆமா சேஃப், நான் சாப்பிட்டேன், நீங்க எப்படி இருக்கீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த குழந்தைய கையை பிடிச்சிக்கிட்டு விடாம, உனக்கு என்ன பிடிக்கும், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியே, இன்னைக்கு உன் லிப்ஸ் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு கையை விடாம அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தைக்கு உன் லிப்ஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு ஒருத்தவங்க நம்ம கிட்ட சொல்றாங்களே, இது தேங்க்ஸ் சொல்லலாமா, தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா, இது நல்லதா, இவங்க பேசுறது கெட்டதா அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி வந்துச்சுனாவே இது கெட்டது, இது அன்சேஃப் டச்ன்னு சொல்லி இந்த மாதிரி பேசாதீங்கன்னு கம்ஃபர்டபுளா இல்ல, என் கையை விடுங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல பழகணும். இதுதான் நம்ம சொல்றது, சரிங்களா? சோ எல்லாத்தையும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போய் யோசிக்கிறோம். அந்த அந்த குழந்தைக்கு ரேப் நடக்கணும், அந்த குழந்தை வந்து செக்ஷுவலி பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் நடக்கணும். அப்பதான் சமூகம் வந்து கொந்தளிக்கும். அப்பதான் சமூகம் திடீர்னு வந்து குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது, அன்சேஃப் டச், சேஃப் டச், குட் பேட் டச் பத்தி எல்லாம் பேசுங்க, ஒரு டிபேட் நடக்கும். அப்புறம் அது அடங்கிடும், இன்னொரு குழந்தை ரேப் ஆகணும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க இங்க இருந்து ஆரம்பிக்கணும், உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு குழந்தைய யாரெல்லாம் தொடுறாங்களோ அங்க இருந்து ஆரம்பிக்கணும். என்னைக்கு ஒரு குழந்தை எனக்கு பிடிச்ச விஷயங்களை சேஃப், அன்சேஃப்னு சொல்ல ஆரம்பிக்குதோ, எனக்கு பிடிக்குது பிடிக்கல தெரிஞ்சுக்கிச்சுன்னா, அது டிஃபரெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் யாரை கட்டி பிடிக்கணும், யாரை கட்டி பிடிக்க கூடாது, யாரை கை கொடுக்கணும், யார் நம்ம தலைமையில அப்படி தடவுனா நமக்கு பிடிச்சிருக்கு, கண்ணத்தை பிடிச்சி கில்லுனா நமக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு, இதையெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகே. இதுதான் மேம் எனக்கு வந்து நீங்க சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் வந்து மைண்டுக்குள்ள வந்து இன்னுமே வந்து பெண் குழந்தைங்கன்னா நாங்க பெண்கள் வந்து இதுவாயிட்டோம், நாங்க ரொம்ப முன்னேறிட்டோம், இது பண்றோம் அது பண்றோம்னு சொன்னாலுமே குழந்தைங்களுக்குமே இன்னும் மோசமான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அதுக்கான தீர்வுகள் வந்து இன்னும் நம்மளுக்கு ப்ராப்பரா கிடைக்காம இருக்கு அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனா வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பெற்றோர்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றது பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் திஸ்.